கொச்சியில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதாக நடிகை லட்சுமி மேனன் மற்றும் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள லட்சுமி மேனனை கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கில் கைது நடவடிக்கை தவிர்க்கும் வகையில் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றமானது தற்போது தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுஜா. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தனியார் மதுபார்ல பாத்தீங்கன்னா தமிழ் நடிகையான அதாவது கும்கி சுந்தரபாண்டி உள்ளிட்ட படங்களில் நடித்த லட்சுமி மேனனும் அவரது நண்பர்களும் மது அருந்திருக்காங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஐடி ஊழியர்களுக்கும் இவங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐடி ஊழியர் அங்கிருந்து கார்ல வெளியேறிய நிலையில பாத்தீங்கன்னா அவரை பின்தொடர்ந்து சென்று பாத்தீங்கன்னா லட்சுமி மேனன் உள்ளிட்ட அவங்களோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா காரை வழிமறித்து அவரை கடத்தி சென்று பின்னர் பாத்தீங்கன்னா அவரை தாக்குதல் நடத்தி பரவூர் பகுதியில இறக்கி விட்டு சென்றிருக்காங்க. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஐடி ஊழியர் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தை அளித்த புகாரின் பேரில் பாத்தீங்கன்னா போலீசார் கடத்தல் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்ட மிதுன், அனீஸ், சோனாமோல் ஆகியோரை கைது செஞ்சு லட்சுமி மேனனை தேடிட்டு வந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் தலைமறைவானார். இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா அவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த இந்த மனு தற்பொழுது விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில பாத்தீங்கன்னா கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் பாத்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் 6ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா விடுமுறை. அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா லட்சுமி மேனனை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்குது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.